Hello everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவை குறைபாடு காப்பீடு நிறுவனத்திற்கு ரூபாய் 25,000 அபராதம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 பிரிம் சிலபஸ் யூனிட் 4 குவாலிட்டியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதற்கான சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து 2019 ரிப்பீல் பண்ணிட்டு புதுசாக ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் வாங்கும் போதோ இல்லைன்னா ஏதாவது சேவை குறைபாடு மக்களுக்கு ஏற்படுதுன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், ஸ்டேட் லெவலில் இருக்கும், நேஷனல் லெவலில் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணலான்னா அவங்களுடைய அந்த வந்து குறைபாடை எடுத்து சொல்லி அதற்கான காம்பன்சேஷனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கமிஷன் இருக்கும், இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், அதே மாதிரி நேஷனல் லெவலில் நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 50 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் போகலாம். ஸோ 50 lakhsலேருந்து 2 crores வரைக்கும் ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் ஃபோரம். ஸோ எபோவ் 2 crores பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ப்ரொடெக்ஷன் ஃபோரம். இதுவே 1986 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து 20 lakhs வரைக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து 20 lakhsலேருந்து 1 crore. எபோவ் 1 crore பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷன் ஃபோரமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சேவை குறைபாட்டிற்காக போகணும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பொதுத்துறை காப்பீடு நிறுவனத்திற்கான அந்த சேவை குறைபாடு. ஸோ தனியார் மருத்துவமனையில் கடந்த 2024 மூக்கில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்காக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 74,280 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து இன்சூரன்ஸில் போய் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 தடவை கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலை, கொடுக்கல. ஸோ இதனால சேவை குறைபாடு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு கீழே தான் வந்திருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரமில் வந்து அவங்க வந்து அதற்கான குறைபாடை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ஜுடிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது மருத்துவ செலவு தொகையான 74,280 என்னைக்கு வழக்கு பண்ணாங்களோ அந்த தேதியிலேருந்து 6.5% வட்டியோட கொடுக்கணும். அதே மாதிரி இவங்க கரெக்டாக என்ன பண்ணல, இந்த சேவை குறைபாடு பண்ணதுக்காக மன உளைச்சலுக்கு நிவாரணமாக 15,000, அதே மாதிரி வழக்கு தொடுத்த செலவுக்கு 10,000 என மொத்தம் 25,000 வந்து என்ன செய்யணும், ஒரு மாதத்துக்குள்ள கொடுக்கணும். அப்படி இவங்க கொடுக்கல அப்படின்னா இன்னும் என்ன பண்ணணும், 9% வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் அப்படின்னு இவங்க வந்து அட்ஜுடிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு ஏதாவது இந்த கன்சியூமர் ரிலேட்டடாக குறைபாடு ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், நுகர்வோர் வந்து இந்த சட்டத்தின்படி நம்ம என்ன பண்ணலாம்னா வழக்கு தொடுக்கலாம். அடுத்ததான் ஜூனில் ஜிஎஸ்டி வசூல் 1.95 லட்சம் கோடி 14% உயர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் ஜிஎஸ்டி டாக்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ முன்னாடி சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவலில் கன்சம்ஷன் லெவலில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் ஒன்றிணைத்து கன்சாலிடேட்டட் பண்ணி நமக்கு 101வது சட்ட திருத்தம் 2016 பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டேக்ஸை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டடாக கன்சம்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, இன்டைரக்டாக வந்து அந்த கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 டைப். இது வந்து டெஸ்டினேஷன் டைப் டேக்ஸ். ஸோ எங்கே அந்த பொருட்கள் இல்லைன்னா சர்வீஸ் வந்து வாங்க பெறுதோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்டேட்லேயே ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பில்ல நமக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது சென்ட்ரலுக்கு போயிடும், அதுக்கப்புறமா ஸ்டேட்டுக்கு இந்த டேக்ஸ் வந்து போயிடும். ஸோ இதுவே பொருட்கள் ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து ஐஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணுவாங்க, இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது மொத்தமாக எங்கே போயிடும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா 50% ஷேரிங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து
இதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த 101வது சட்ட திருத்தம் 2016 நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்காக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 279A வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதில் சேர்மனாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் ஆர் ரெவென்யூ, ஸோ இவங்க இதில் மெம்பராக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்களும் இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டல் இந்த விதைக்கு சதவீதம் அடிப்படையில் வந்து இவங்க ஒன்று கூடி ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு எப்படி டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டேக்ஸ் சதவீதம் பார்த்தீங்கன்னா 0%, 5%, அதுக்கப்புறமா 18%, 40%. ஸோ முன்னாடி நமக்கு 12% இருந்திருக்கும், அதே மாதிரி 28% இருந்திருக்கும். இது ரெண்டையும் ஒரு கவுன்சில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீக்கியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த சதவீதத்தில் வரிகள் வந்து போடலாம் அப்படிங்கிறது சிலது பார்த்தீங்கன்னா 0%, அந்த பொருட்களுக்கு வந்து வரிகளே இருக்காது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் மே மாதம் கிடைக்கப்பெற்ற ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.94 லட்சம் கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இதில் மத்திய ஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 37,376 கோடி. அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 45,116 கோடி, அதாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதுக்கப்புறமா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 52,282 கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டம் அமலுக்கு வந்தது. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே 2005 நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்து ரூரல் இருக்கக்கூடியவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2009 இதை வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2025 இதை வந்து விபிஜி ராம்ஜி அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் அப்படின்னு இது மாற்றம் பண்ணப்பட்டு இதனுடைய வேலை நாட்கள் வந்து 100லிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய அந்த அவங்களுடைய அந்த சேலரி பார்த்தீங்கன்னா 298 இருந்திருக்கும். தற்போது அதை 327 அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி ஃபுல்லாக ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபண்டு வந்து சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தற்போது 60:40 அப்படிங்கிறத இதில் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்புல், பெப்சிகோ உள்பட 6 நிறுவனங்களுக்கு FSSAI நோட்டீஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபுட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ 2006 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு சார்ந்த அந்த பொருட்களுக்கு வந்து தர நிர்ணயத்தை வழங்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ரீசெக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பானங்களின் உண்மைத்தன்மையை மறைத்து தவறான புரிதலை வந்து ஏற்படுத்தும் கூற்றுகளுடன் விற்பனையில் ஈடுபட்டதாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக இவங்க வந்து ஸ்டாண்டர்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். எல்லா அதை தயாரிக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து தர ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் ரெட்புல், பெப்சிகோ உள்ளிட்ட 6 நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா தவறான புரிதலை ஏற்படுத்தும் கூற்றுகளுடன் விற்பனையில் ஈடுபட்டதாக இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. புதிய வடிவத்தில் ஆரோக்கிய சேது 2.0 செயலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஜிட்டல் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ கரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக இந்த ஆரோக்கிய செயலி வந்து செயல்பட்டிருக்கும். அதாவது அந்த கொரோனா நோய் தொற்று உடர்களுடன் அந்த தொடர்பில் இருந்தவர்களை கவனிப்பதற்காக தான் இந்த ஆரோக்கிய சேது செயலி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலி
இனி வந்து தொற்று நோய் கண்காணிப்புக்காக மட்டுமன்றி ஒவ்வொரு இந்தியரின் எண்ம மருத்துவ நாட்காட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை பயன்படுத்தி ஒரே கணக்கின் கீழ் பெற்றோர், கணவர் அல்லது மனைவி பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ விவரங்களை இணைத்து இதை பத்தி டீட்டெயில்ஸை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பழைய பரிசோதனை அறிக்கைகள், மருந்து சீட்டுகள் இதை வந்து பிடிஎஃப் என்ன பண்ணா போதும் நம்ம வந்து பதிவேற்றம் செய்தால் போதும். ஏஐ தொழில்நுட்பம் சீட்டுள்ள தகவல்களை இதை டிஜிட்டலா மாற்றி நமக்கான அந்த ஹெல்த் டேஷ்போர்டை உடனே என்ன பண்ணோம்னா இந்த ஆப் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சின் உடல் தகுதியை நம்ம வந்து பின்தொடரலாம். ரத்கோஷ் மூலம் அருகில் உள்ள இரத்த வங்கிகளில் தற்போதைய இரத்த இருப்பு விகிதம், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி, இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப் மூலம், அதாவது ஆரோக்கிய சேது ஆப் மூலம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை சரியான நேரத்துக்கு நோயாளி உட்கொள்வதை உறுதி செய்ய டோஸ் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு அந்த நினைவூட்டலை வந்து நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கு. அதே மாதிரி மருத்துவமனைகளில் வரிசையில நிற்காம நம்ம அந்த அவுட் பேஷண்ட்டா போகும்போது அந்த சிகிச்சையை வந்து சீக்கிரம் பெற்றுக்கொள்ளும் வசதி என்ன பண்ணலாம்னா இந்த ஆப் மூலம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அரசு மரியாதையுடன் கவிஞர் புவியரசு உடல் தகனம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகும். ஸோ வானம்பாடி கவிஞர்களில் முதன்மையானவரும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவருமான புவியரசு பார்த்தீங்கன்னா காலமாயிருக்கிறார். தமிழ்நாடு தமிழறிக்கை என்ற சிலம்பு செல்வர் மாப்போசி நம்ம 1956ஆம் ஆண்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ், இந்தியா, அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்களையும் ஒருங்கிணைப்பதற்காக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ 1948ஆம் ஆண்டு எஸ்கே தார் கமிட்டி போடப்பட்டிருக்கும். அதே வருடம் பார்த்தீங்கன்னா ஜேபிபி கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து மொழிகள் அடிப்படையில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் ஒரு 56ஆம் நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து நமக்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு புது மாநிலம் 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலமாக முதலாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டுல நமக்கு ஃபர்ஸ்ட் டெல்லி கமிஷன் வந்து போடுறாங்க. எதன் அடிப்படையில வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கலாம். ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை 1955ஆம் ஆண்டு வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு 14 ஸ்டேட்ஸ் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸில் வந்து ஆந்திர பிரதேசம் 1956ஆம் ஆண்டில் தான் இணைந்திருக்கும். ஸோ 56ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நிறைய ரீஆர்கனைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த சென்னை பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு வேணும், அவங்களுடைய கேபிட்டலா வேணும் அப்படின்னு நிறைய போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த டைம்ல தமிழ்நாடு தமிழறிக்கை என்ற சிலம்பு செல்வர் மாப்போசி பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கண்டிப்பா யாருக்கு தான், தமிழ்நாட்டுக்கு, அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு உரியது அப்படின்னு நிறைய போராட்டம் நடத்தி தான் மெட்ராஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்க மெட்ராஸ் ப்ராவின்ஸோட ரீஆர்கனைஸ் பண்ணாம அதை வந்து பாதுகாத்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இவர் பார்த்தீங்க அப்படின்னா தலை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் மாப்போசி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா புவியரசு அவர்கள் வந்து இணைந்திருப்பார். அதே மாதிரி மற்றவர்கள் தமிழ் மொழி தமிழ்நாடு பற்றி சிந்திக்காத நேரத்தில் நடைபெற்ற அந்த இயக்கத்தின் எல்லை போராட்டத்தில் இவர் வந்து பங்கேற்று சிறை கூட சென்றிருப்பார். அதே மாதிரி இவருடைய மரணத்தின் போது சடங்குகள் எதையும் தனக்கு செய்யக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஸோ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி இன்னொரு செக்ஷன்ல அந்த சிறந்த மொழிபெயர்ப்புக்காக வழங்கப்படும். ஸோ இந்த 2 விருதும் வந்து புவியரசு அவருக்கு வந்து கிடைத்திருக்கு. ஸோ கையொப்பம் என்ற கவிதை தொகுப்புக்காக 2009ஆம் ஆண்டு சிறந்த இப்போ சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா 24 மொழிகள்ல வழங்கப்படும். ஸோ நமக்கு 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் ராஜஸ்தான்ல வந்து இது வழங்கப்படும். இதுல தமிழுக்கான அந்த பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா கையொப்பம் நூலுக்காக 2009ஆம் ஆண்டு அந்த இலக்கியத்திற்கான சிறந்த சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாரு. ஸோ 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமியினுடைய அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருதை வந்து இவர் வந்து பெற்றிருப்பார். அடுத்ததா மாற்றப்படுகிறாரா தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் அமித்ஷாவுடன் டெல்லியில் திடீர் சந்திப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில கவர்னர்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 153 பேசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஈச் ஸ்டேட்டுக்கு
ஈச் கவர்னர் வந்து கண்டிப்பாக இருக்க வேணும் அப்படின்னு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கக்கூடியது ஆர்டிகல் 153. ஸோ இதை வந்து 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு மாநிலத்தில் கவர்னராக இருக்கக்கூடியவர் வந்து இன்னொரு மாநிலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கேரளாவினுடைய தற்போதைய கவர்னர் ஆர்லேக்கர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அடிஷ்னல் கவர்னராக இருக்காரு. அதே மாதிரி ஆர்டிகல் 153 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 156, ஸோ இவருடைய பதவி காலம் 5 வருடமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவருடைய அந்த பதவி காலம் எதன் அடிப்படையில் இருக்கும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் நினைச்சா என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் கவர்னரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்து பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 74, அதாவது தேர் ஷுட் பி ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் கொடுக்குறாரோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து செயல்படுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 5 வருடத்திற்கு முன்னே என்ன பண்ண முடியும்னா பிரசிடென்ட் வந்து கவர்னர் வந்து ரிமூவ் பண்ண முடியும்.